இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 6,00,00,000 நாய்க்கள், அதாவது தெரு நாய்க்கள் இருப்பதா ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இந்த புள்ளிவிவரத்துல இப்போ சமீபத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்புல அவங்க தவறான புரிதல் நெறைய பேர் புரிஞ்சிருக்காங்க. நாய என்னன்னா, பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு அந்த தெரு நாய்க்கள் ஒரு தனியா ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்போ சமீபத்துல சென்னை மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை என்னன்னா, தெரு நாய்க்கள புடிச்சு குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப என்னன்னா, அதே இடத்துல விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டு அந்த நாய்க்கு கண்காணிக்கிறதுக்காக என்னன்னா, ஒரு ஜிப் ஒண்ணு பொறுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா, ஒரு தெரு நாய்க்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 6,000 கிட்ட ஆகுது. அப்பன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? இப்ப இந்தியா முழுக்க 6,00,00,000 நாய்க்கள், தெரு நாய்க்கள் இருக்கதா ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. ஒரு நாய்க்கு ரூ. 6,000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும் செலவு செலவு ஆகுதுன்னு புள்ளிவிவரம் சொல்லுது.